ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரேசின் பச்சரிசி வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான புதுமையான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் டின்னராக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 10 நிமிஷமே போதும். புளிக்க வைக்க வேண்டாம், அரைச்ச உடனே செய்யலாம், எந்த சைடிஷும் வேண்டாம், சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ரேஷன் பச்சரிசிக்கு பதிலாக கடையில் வாங்குகிற பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் 250 ml கப்பில் 1.5 கப் அளவு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அரிசி நல்லா ஊறி வந்துட்டு, இப்போ இதில் உள்ள தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இது கூடவே அடுத்து நமக்கு நெக்ஸ்ட்டு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. நான் இங்கே 2 உருளைக்கிழங்கு பெரிய சைஸில் எடுத்து வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பேட்சாக அரைச்சி எடுக்க போகிறேன். அதனால் பாதி அளவு மட்டும் அரிசி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்குலேயே பாதி அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு ஓவராலாக 1.5 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு பேஸ்ட்டாக அரைப்பட்டு வந்திருக்குதுன்னு. நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்த்து அரைக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் அரைக்கிறதுக்கும். இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக ஈஸியாகவே நமக்கு அரைச்சி அடுத்ததாக நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம அரிசி உருளைக்கிழங்கு கூடவே ஒரு சின்ன துண்டில் இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்து இதுவும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதையே நம்ம பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் மொத்தம் 1.5 கப் அளவு தண்ணி தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன். நான் ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்க தண்ணியை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அலசிட்டு இது கூடவே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக 1.5 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருக்கும். தண்ணியோட அளவு நமக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் கரெக்டான அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண தண்ணி மாவெல்லாம் நல்லா ஒன்றோட சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே மிளகாய் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே சின்ன சைஸில் 2 கேரட் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம் கேரட். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சின்ன சைஸில் தான் ஒரு தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் ஆனியன் இதெல்லாமே நமக்கு அந்த மாவோடு நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் இது போலவே நிறைய வெரைட்டியான ரேசன் ரைஸில் பண்ண ரெசிபீஸ் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன், பிளேலிஸ்ட் லிங்க். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறேன். இது கண்டிப்பாக சேர்க்கணும், ஏன்னா உடனே நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா நம்ம சுடுற டைமில் நம்ம ஆட் பண்ணால் போதும், நேரமே ஆட் பண்ணிலாம் வைக்க வேண்டாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி ஒருக்கா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். இது சுட்டு எடுக்கிறதுக்கு நான் ஆப்பச்சட்டி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஆப்பச்சட்டிக்கு பதிலாக நம்ம பொரிக்கும் சட்டி யூஸ் பண்ணுவோம்ல, சீனி சட்டின்னு சொல்லுவோம்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1 டீஸ்பூனோட கம்மியாக நான் ஊற்றும்போது பார்த்துருப்பீங்க, அந்த அளவு நம்ம எண்ணெய் சேர்த்தா போதும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேம் சிம்லே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கேரட் கட் பண்ணதை ஆட் பண்ணி இருக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். நல்லா சிம்லே வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல உள்ளவரை வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவு பந்து போல் சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. நம்ம இதில் உருளைக்கிழங்குலாம் சேர்த்து செய்கிறதுனால அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இது போலவே நம்ம எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாம் சுட்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச மாதிரியே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எக்ஸ்ட்ரா சைடிஷ் எதுவுமே நமக்கு வேண்டாம். நம்ம இதிலேயே வெஜிடபிள்ஸ் அப்புறமா மிளகாலாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும்.
இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.